இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெரிஃபைட் பிஎன்எல் 8th அக்டோபர் 3rd அக்டோபர் அன்னைக்கு சுப்ரீம் இண்டஸ்ட்ரிங்கிற ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கேன். 8th அக்டோபர் வந்து இந்த ஸ்டாக்கை செல் பண்ணிட்டேன். இது இந்த இடத்துல ப்ராஃபிட்டபுளாக காட்டினாலும் இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். நீங்கள் ட்ரேட் சம்மரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா சார்ஜஸ் எல்லாம் போக இந்த ப்ராஃபிட் வந்து நம்ம கையில் இருக்காது. நான் இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரியை எதனால் பிக் பண்ணினேன்னு சொல்கிறேன். இதில் 2 டிமாண்ட் ஜோன் நோட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃபெயில்டு டிமாண்ட் ஜோன், இன்னொன்று வந்து இப்போ நம்ம எடுக்க போகிற டிமாண்ட் ஜோன். இந்த ஃபெயில்டு டிமாண்ட் ஜோனில் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆக்சுவலாக இந்த ட்ரேடை இந்த டேட்டில் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கலாம். இந்த 25th செப்டம்பர் அன்னைக்கு இந்த ட்ரேடை பேஸ்ட் ஆன் திஸ் டிமாண்ட் ஜோன் நான் எடுத்திருந்தேன்னா, டிமாண்ட் ஜோனுங்கிறது ஒரு பேஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த இடத்துல. இந்த பேஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய லெக் கேண்டில் வந்திருக்கு. ப்ரைஸ் இந்த இடத்துல திருப்பி ரீட்ரேஸ் பண்ணி வரும்போது நம்ம இந்த இடத்துல ஸ்டாக் பிக் பண்ணுவோம். இந்த இடத்துல ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகல இந்த டிமாண்ட் ஜோனில், அது அடுத்த லெவலுக்கு வந்து ஃபாலோ ஆகிடுச்சு. நான் இந்த இடத்துல எகெயின் ஒரு டிமாண்ட் ஜோன் நான் பார்க்குறேன். இங்கே நான் பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபெயில்டு டிமாண்ட் ஜோன் இருக்கிறனால ப்ரைஸ் ஒருவேளை இந்த பக்கத்துக்கு மேலே மூவ் ஆகலைன்னு சொன்னால் நான் ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ணிவிடுவேன். நான் கேண்டில் வந்து ரீப்ளே ஓட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் டே நான் ஸ்டாக் பிக் பண்ணின அன்னைக்கு ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இது செகண்ட் டே, தேர்ட் டே. தேர்ட் டேல எந்த இடத்துல நான் ஃபெயில்டு டிமாண்ட் ஜோன் போட்டிருக்கேனோ அந்த இடத்துல வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்வெர்ட்டட் ஹேமர்னா இந்த இடத்துல ஒரு பெரிய விக் இருக்கும். இந்த விக்கு வந்து ஏன் வருதுன்னா, மார்க்கெட்டில் செல்லர்ஸோட ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறனால இதுக்கு மேலே ப்ரைஸ் அவங்க மூவ் பண்ண விடலை, ப்ரைஸை வந்து கீழே இறக்கிடுறாங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபெயில்டு டிமாண்ட் ஜோன் இருக்கிறனால நான் இந்த ஸ்டாக்கை இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நான் செல் பண்ணிடுறேன். நான் செல் பண்ணிடும் போது மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து திருப்பி கீழே விழுந்துருச்சு. இது ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து எப்படி மூவ் ஆகிருக்குங்கிறத நான் காட்டுறேன். அந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி வந்தோன்னா ரொம்ப ஹியூஜாக வந்து ஒரு ஃபால் வந்து உங்களுக்கு தெரியுது. ஒருவேளை நான் இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணி வச்சுருந்தா இந்த இடத்துல நான் செல் பண்ணினேன். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு 21% வந்து லாஸில் இருப்பேன். ஸோ நம்ம குட்டி லாஸை நம்ம புக் பண்ண விரும்பலைன்னு சொன்னால் ஒரு பெரிய லாஸை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். என்றைக்குமே டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் ஒன்று வரும். அந்த ஃபாலை நான் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் என்ன ப்ரைஸில் எனக்கு கிடைக்குதோ அந்த ப்ரைஸில் வந்து நான் செல் பண்ணிவிடுவேன். இதை மாதிரி தான் டிமாண்ட் ஜோன் ஒர்க் ஆகும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்கன்னா ஹியூஜாக லாஸ் வரும். நான் என்னோடய போர்ட்ஃபோலியோவை இந்த ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் வந்து எனக்கு 3% தான் வரும். நான் என்னோட கேபிட்டல் டிவைடட் பை 30 தான் இந்த டிமாண்ட் ஜோன்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். இது மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து எனக்கு 21% கீழே விழுந்திருந்தாலும் எனக்கு பெரிய அடி விழுந்திருக்காது. பட் இருந்தாலும் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் வந்தோன்னா நான் இந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாக்கை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன், அதாவது இது எவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணணும் அது மாதிரிலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ட்ரேட் சம்மரி இருக்கும், அதில் போய் பாருங்கள். வேறு உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.